உறையூர் பகுதியில் விண்ணப்பத்தெரு பணிக்கத்தெரு பகுதிகளில் மக்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட காரணத்தினால் அது உடனடியாக வந்து பார்க்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் நம்ம அதிகாரிகள்லாம் சொன்ன காரணத்தினால் நான் வந்து இடத்தை ஆய்வு செய்தோம். நேற்றைக்கே அந்த தண்ணீரை கலந்து வருகிறேன்னு சொன்னார்கள். ஆனால் தண்ணீரிலே நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் தண்ணீரில் வந்து எந்த கலப்படமும் இல்லை என்றது தெளிவாக தெரிகிறது. தண்ணீரை நாளைக்கே பிடிச்சி பார்த்தா கூட தண்ணி தெளிவாக தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அவங்க பொதுவாக வந்து இன்னைக்கு சித்திரை திருவிழா நடைபெறும் போது அன்னைக்கு கொடுத்த பானக்கத்திலையோ நோய் முறையிலையோ ஏதோ தவறு நடந்திருக்கலான்றது மருத்துவ அதிகாரியுடைய குற்றப்பத்திரிகை இது. இருந்தாலும் நாங்களுடைய தண்ணீரை வந்து டெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்களுக்கு தண்ணீரை அடைச்சி நாளைக்கு காலையில் நான் வந்து பார்த்து தண்ணீர் தெளிவாக வருதா வரலையான்னு பார்க்கறதுக்காக நாளைக்கு காலையில் வர போகிறோம். ஒவ்வொரு பகுதியாக திறந்து விட்டு தண்ணீர் சீரான தண்ணி, ஏன்னா திருச்சி மாநகராட்சி தான் இருக்கிற மாநகராட்சி, தினந்தோறும் தண்ணீர் கொடுக்குற ஒரு நல்ல மாநகராட்சி. அதுவும் அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ரோடு கிட்ட எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இந்த நேரத்தில் வந்து தண்ணீரில் வந்து கலப்படம் செய்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எதுவும் நோண்டலை, குழி நோண்டலை, எதுவுமே பண்ணலை. அப்படின்னும் போது தண்ணியில் கலப்படம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பகுதியில் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் தண்ணீரை பிடிச்சி வந்து பார்த்த வரைக்கும் தண்ணீரில் அந்த கலப்படம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 3 தெருவிலையும், பணிக்கத்தெரு, நாடார் தெரு, விண்ணப்பத்தெரு 3 தெருவிலையும். நாளைக்கு காலையில் நான் வந்து திருப்பி ஆய்வு செய்து தண்ணீர் எப்படி வருகிறது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதிகாரிகள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு, அந்த அடைப்பை சரியாக எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு அதிகாரிக்கு உத்தரவு போட்டிருக்கோம். நாளைக்கே காலையில் அந்த அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜெல்லாம் எங்கெங்கே அடைப்பு இருக்கும் அதில் சூப்பர் செக்சர் வண்டி வச்சு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சார், இப்போ என்ன திருவிழாக்கள் இது மாதிரிலாம் பல ஆண்டுகளாக நாங்கள் வந்து வந்துட்டுருக்கோம். இப்போ மட்டும் இந்த இதில் எப்படி இல்லை திருவிழாவுக்கு இல்லை, உணவு இல்லைங்க. நீர் மோர் பானக்கத்தில் வந்து யார் என்ன ஒருத்தர் யாரும் எல்லாருமே செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் பண்ணுற போது நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், ஒரு ஹோட்டலில் தானே அது மாதிரி நடக்கும், எல்லா ஹோட்டலும் நடக்காதுல்ல. அது மாதிரி யாராவது செஞ்சதில் ஏதாவது ஒரு இது தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் வந்து நம்ம மக்கள் வந்து தண்ணீரில் கலப்படம் வந்து சாக்கடை கலந்துருக்குறாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பண்ண வரைக்கும் அது வரைக்கும் இது ரிப்போர்ட் வரல. இருந்தாலும் நாங்கள் வந்து தண்ணி அடைச்சிட்டு இப்போ லாரி தண்ணி கொடுத்துட்ருக்கோம். திருப்பி நம்ம ஆய்வு செய்து ஒவ்வொரு வீடாக தனியாக ஒவ்வொரு தெருவா கொடுத்து தண்ணியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாளையிலேருந்து அதை ஆரம்பிக்கணும். ஆனால் ஏற்கனவே வந்து மாநகராட்சியில் வந்து தண்ணீர் வந்து இந்த மாதிரி கலங்களாக வந்ததுன்னு மாநகராட்சியில் தெரிவிச்சிருக்கோன்னு பொதுமக்கள் இல்லை மாநகராட்சி இது வரைக்கும் என்னோட நான் கூட அவங்கள்ட்ட கேட்டேன். அவர் ஜெய்கிட்ட சொன்னேன்னு சொல்கிறாரு வழி என்னென்ன மாநகராட்சி மேயர்கிட்டையோ அல்லது உதய ஆணையர்கிட்டையோ யார்ட்டையும் சொல்லலை. நான் எப்பொழுதுமே வந்து பார்த்தாக்க உடனே பார்த்துருவோம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காந்தி மார்க்கெட்டிட்ட ஒரு இதை வந்து அங்கே கூட வந்து வசந்த நகர் தாராள ஒரு அம்மா இறந்து போன கூட போய் பார்த்தோம். அங்கே போய் கண்டுபிடிச்சி மணியக்கார தெருவில் வந்து மணிகுண்டு விட்டால் மணியக்கார தெருவில் வந்து தண்ணீர் கலப்படம் கலக்கிறத கண்டுபிடிச்சோம். அது உண்மையில கலந்தது. அந்த நேரத்தை கலந்துச்சு, உடனே அரெஸ்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டோம். அது அந்த நேரத்தில் அந்த தண்ணி குடிச்சதுனால தான் வந்துச்சுன்னு அன்றைக்கே சொல்லி தெரிஞ்சுட்டோம். இங்கே பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட நம்ம அண்டர்கிரவுண்ட் ரேஞ்சு முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. எந்த குழி நோண்டி இருந்தால் தானே ஏதோ ஒரு பைப்பில் போய் சாக்கடை தண்ணி கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்தந்த பகுதியில் தண்ணி அடைச்சிருக்கோம். அடைச்சி ஒவ்வொரு தெருவா டெஸ்ட் பண்ணி நல்ல தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கூட அந்தநல்லூர் கூட அது மாதிரி பிரச்சனை இருந்திருக்கா. சீராத்தப்பில் கூட இது மாதிரி வயிற்றால போட்டுருக்காங்க. பட் அது எந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம தெருவை பொறுத்தவரையிலும் நம்ம 40 பேர் பண்ணாங்க. இப்போ ஆஸ்பத்திரியிலேருந்து பெரிய ஆஸ்பத்திரியில் கேட்டேன், பெரியவங்க 13 பேர் இருக்காங்க, சின்னவங்க 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து நேற்று அட்மிட் ஆகி ஸ்டேபிள் ஆகி நல்லபடியாக ட்ரிப் ஏற்றணும்னு நல்லா ஆகிட்டாங்க. இப்போ கூட எங்கள் மருத்துவ இதில் சுகாதார மையத்தை உரையில் போய் பார்த்தேன், ஒரு 8 பேர் இருக்காங்க. 8 பேரும் எங்களுக்கு எல்லாம் அரெஸ்ட் ஆகிடுச்சிங்க, நல்லா ஆயிடுச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ட்ரிப் ஏற்றணும்னு நல்லா ஆயிடுச்சுங்க.